Hi friends, Assalamu alaikum. கிட்ஸுக்கான ஒரு 3 ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்பவே சிம்பிளான ஹோல் வீட் சாக்லேட் சிப் குக்கீஸ் தான். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் ஆயில், 1/2 கப் ப்ரௌன் சுகர், இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ரீமியாக வர வரைக்கும். இப்போ இது கூட ஒரு எக் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1 கப் கோதுமை மாவு, பிஞ்ச் ஆஃப் சால்ட், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 கப் சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி மாவு பதத்துக்கு வந்துரும். இப்போ நம்ம இத கையிலேயே ரவுண்ட் பண்ணிட்டு பேக்கிங் ஷீட்ல வச்சு மேல லைட்டா ஃபிளாட் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எல்லாமே ஒரே ஷேப்ல வேணும்னா நீங்க ஐஸ்கிரீம் ஸ்கூப் வச்சு கூட ஷேப் பண்ணிக்கலாம். 350 டிகிரி ஃபாரன்ஹீட்ல உங்களுக்கு பிஸ்கட் கொஞ்சம் சூவியா வேணும்னா 9 to 12 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கிறிஸ்பியா வேணும்னா 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் கூட பேக் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்ம குக்கீஸ்லாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஆல்மண்ட் பட்டர் குக்கீஸ். நான் இங்க காஸ்கோல வாங்கின ஆல்மண்ட் பட்டர் தான் யூஸ் பண்ணிருக்கேன். 1 கப் எடுத்திருக்கேன். நீங்க 1 கப் ஆல்மண்ட் ஃப்ளவர் யூஸ் பண்றீங்கன்னா 1/4 கப் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 3/4 கப்ல இருந்து 1 கப் பிரவுன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு முட்டை ஆட் பண்ணிட்டு எல்லாம் ஒண்ணா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிரீமியா வந்ததுக்கு அப்புறம் இதுல 1 கப் கோதுமை மாவு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் சால்ட், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கிரம்பிளியா இருக்கும். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவை நம்மளுக்கு தேவைப்பட்ட ஷேப்ல ரெடி பண்ணிக்கலாம். வேணும்னா ஃபோக் வச்சு மேலே இந்த மாதிரி டிசைன் கூட பண்ணிக்கலாம். 350 டிகிரி ஃபாரன்ஹீட்ல 10 to 15 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணிட்டா நம்மளோட குக்கீஸ்லாம் சூப்பரா ரெடி ஆயிடும். நெக்ஸ்ட் பார்க்க போறது ராகி குக்கீஸ். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 4 டேபிள் ஸ்பூன் பட்டர், இது நல்லா சாஃப்ட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1/4 கப் ஜாகரி பவுடர், 1/2 கப் ராகி மாவு, 4 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, 3 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா, தேவைப்பட்ட 1 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பதம் வந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு தேவைப்பட்ட ஷேப்ல ரெடி பண்ணிட்டு 350 டிகிரி ஃபாரன்ஹீட்ல ஒரு 15 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணிக்கலாம். இந்த ராகி பிஸ்கட் ரொம்ப கிறிஸ்பியா வந்துருந்துச்சு. கண்டிப்பா எல்லா ரெசிபிஸுமே ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஆல்மண்ட் பட்டர் குக்கீஸ் ஓபன் பண்ணி காட்டுறேன். எவ்வளவு சாஃப்டா வந்திருக்கு பாருங்க. சில பிஸ்கெட்ஸ்க்கு மேல சாக்கோ சிப்ஸ் வச்சுமே ரெடி பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.